வெல்கம் டு லக்ஷ்மி அம்மா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முருங்கைக்கீரை சாம்பார் பாரம்பரியமாக பழங்காலத்து ஸ்டைலில் எப்படி பண்ணுறது வீடியோ பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். ஒன்றரை கட்டு முருங்கைக்கீரை அலசி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் துவரம்பருப்பு பெருங்காயம்லாம் போட்டு மசிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 2 தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு 5 காஞ்ச மிளகா, சாம்பார் பொடி, கொஞ்சமாக புளி, இவ்வளோதாங்க. இதுக்கு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கொஞ்சம் புளி, குழம்பு மிளகாத்தூள், வீட்டு குழம்பு மிளகாத்தூள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சட்டி வச்சுருக்கேன். கோல்டு வின்னர் எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கிறேங்க. இது சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க. காய்கறிக்கு பதிலாக எண்ணெய் காஞ்சிச்சிங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போடுறேன். ஒரு 3 காஞ்ச மிளகா போடுறேங்க. கடுகு பொரிஞ்சிச்சிங்க. வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுங்க. வெங்காயம் போடுறேன். காய்கறி இல்லாமல் டக்குன்னு இந்த கீரை இருந்தால் உடனே செய்யக்கூடிய சாம்பாருங்க. இது பாரம்பரியமாக பழங்க மாறாத சாம்பார். முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப நல்லது. எல்லா விட்டமினும் அதில் இருக்குது. போனுக்கு நல்லது, குழந்தைங்களுக்கு நல்லது. பருப்பு மட்டும் நீங்கள் குக்கரில் வச்சு 200 கிராம் பருப்பு சொல்லியிருக்கேங்க. அந்த அளவு குக்கரில் வச்சுருங்க. பெருங்காயம் மஞ்சள்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டிங்கன்னா டக்குன்னு செஞ்சிடலாங்க. இதை வதங்கிடுச்சிங்க. தக்காளி 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுருவாங்க. தக்காளி வதங்கிடுச்சிங்க. தேவையான உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் ஆல்ரெடி நான் பருப்புலேயே போட்டு வேக வச்சு எடுத்துருக்கிறதுனால இதில் போடலைங்க. கழுவி வச்சுருக்கேன். இந்த கீரையை போடுறேன் பாருங்கள். ஒரு 2 புடி அளவு தான் போடுறேங்க. அதிகமாகவும் போடலாம், ஆனால் ரொம்ப கீரையாக இருக்கும். அவ்வளோதாங்க. மற்ற கீரை நான் பொரியல் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேங்க வீடியோவில். சும்மா ஒரு 2 நிமிஷம் தாங்க கீரை எண்ணெயில் அப்படி வதக்கிட்டா போதுங்க. தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்புலாம் போட்டு கொதிக்க வச்சு புளியை ஊற்றி பருப்பு ஊற்றி அதுக்கப்புறம் இது மாதிரி வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாலாம் போட்டு தாளிச்சிடுவாங்க. அந்த மெத்தட்லேயும் பண்ணாங்க. இது கொஞ்சம் பசுறு வாசனை வரும், பச்சையாக இருக்கும் கீரைன்றதுக்காக எண்ணெயில் போட்டு வதக்கி இப்படியும் பண்ணலாங்க. இது 2 மெத்தட் இருக்குங்க அந்த சாம்பாருக்கு. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கீரை சாம்பார். பாருங்கள், வதங்கினோன்னா கொஞ்சமாக வந்துடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. தேவையான குழம்பு மிளகாத்தூள் போடுறோங்க. இது நல்லா இருக்குங்க. குழம்பு மிளகாத்தூள் தான் 2 ஸ்பூன் போடுறேங்க. 1 ஸ்பூன் சாம்பார் பொடி போடுறேங்க. அவ்வளோதாங்க. பாருங்கள், கீரையோட எல்லா மசாலா பொடியும் ரெடி ஆகிடுச்சிங்க. இதில் தண்ணி கொஞ்சம் விட்டுக்கலாங்க. போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டாச்சுங்க. பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தாங்க. நல்லா கொதி வந்தோடனே இதில் நம்ம புளி தண்ணியை ஊற்றிடுவோம். புளி தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதித்தோடனே பருப்பை ஊற்றி கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாங்க ஸ்டவ்வை. முருங்கைக்கீரை சாம்பார் ரெடிங்க. ஈஸியாக செய்கிறது தாங்க இது. பருப்பு வேக வைக்கிறது மட்டும்தான். அது காய்கறிலாம் அறிய வேண்டியதில்லை. டக்குன்னு போட்டு சமைச்சிடலாம். இதை முருங்கை மரம் இருந்தால் அந்த காலத்துலலாம் முருங்கைக்கீரை சாம்பார், கூட்டு, பொரியல், முருங்கைப்பூ, முருங்கைக்காய் இப்படி வெரைட்டியாக செய்வாங்க. எல்லாமே வீடியோக்குள்ளே அப்புறம் அடுத்தடுத்தாக பார்க்கலாங்க. நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த டைமில் நான் காமிச்ச புளியை கரைச்சி வச்சுருக்கேன். இதில் ஊற்றிடுறேங்க. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. அப்புறம் நம்ம பருப்பு ஊற்றிடணும். அதுக்குள்ளே முருங்கைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்கீரை செய்ய தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, முருங்கைக்கீரைங்க அலசி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1½ கட்டு இருக்கும். அது கொஞ்சமாக சாம்பாருக்கு எடுத்துகிட்டு மிச்ச கீரையை வச்சுருக்கேன். ஒரு 5 காஞ்ச மிளகா, கொஞ்சமாக தேங்காய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அவ்வளோதாங்க. இதுக்கு மிளகா மட்டும்தான் இதில் போட்டு சமைக்க போகிறோம். வேறு எதுவும் இல்லை. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பொரியல் செய்ய கடாய் வச்சுருக்கேங்க. காஞ்சிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் போதுங்க. அதுக்கெலாம் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு எண்ணெய் காயட்டோங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே சாம்பார் நல்லா கொதித்து ரெடி ஆகிட்டுருக்குங்க. புளி ஊற்றி இப்போ நம்ம இந்த பருப்பை ஊற்றிடலாங்க. அதில் அவ்வளோதாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் சாம்பார் எப்படி இருக்கு பாருங்கள். சூப்பராக.
கொதிக்கிட்டோங்க ஒரு 5 நிமிஷம். ஒரு 4 மிளகா கிள்ளி போடுறோங்க இதுக்கு. ஏன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் எதுவுமே போட போகிறதில்ல, மிளகா மட்டும்தாங்க. கடுகு, இல்லை உளுந்து போடுங்க, நல்லாயிருக்கும். கொஞ்சம் உளுந்துங்க. கடுகு பொரிஞ்சிச்சுங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை போட்டுருவோம். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. ஒரு தக்காளி போட்டுருவோம், மீடியம் சைஸ் தக்காளி. தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். வதங்கிடுச்சுங்க வெங்காயம் தக்காளிலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கீரையை போட்டுருவோம். கீரை கழுவி வாஷ் பண்ணி வச்சு இந்த கீரையை போடுறோம். கீரை பார்க்க தான் அப்படி தெரியுங்க, வதங்கினோடனே கொஞ்சமாக ஆகிடும். இப்படி வெங்காயம் தக்காளி மிளகாலாம் மேலே வர அளவுக்கு கீரையை உள்ள நல்லா ஃப்ரெஷ் பண்ணி அனுப்பி விடுங்க. கொஞ்ச நேரத்தில் தட்டு போட்டு மூடிட்டால் ஒரு ஆவி வருங்க. ஆவி வந்துச்சுன்னா கீரை ரெடி ஆகிடும். கீரைலாம் ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லைங்க. முருங்கைக்கீரை 5 நிமிஷம் தாங்க முருங்கைக்கீரை. அவ்வளோதாங்க. பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 5 நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. கீரை ரெடி ஆகிடும் 5 நிமிஷத்தில். வச்சுருக்கேன் நான் காமிச்ச அந்த தேங்காவை மிக்சியில் லைட்டாக போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு இறக்கும்போது தேங்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கிட்டா முருங்கைக்கீரை பொரியல் ரெடி. சாம்பார் ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா கொதித்து வந்துச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்குங்க. உப்பு வேணுன்றவங்க உப்பு போட்டுக்குங்க. பார்த்துட்டு லைட்டாக ஏற்கனவே ஆல்ரெடி நான் பருப்பில் பெருங்காயம் போட்டு தான் வேக வச்சுதுங்க. லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். காய்கறிக்கு பதிலாக அவ்வளோதாங்க. முருங்கைக்கீரை சாம்பார் ரெடிங்க. ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. காய்கறி இல்லாமல் டக்குன்னு பாரம்பரியமாக நம்ம வைக்கிற முருங்கைக்கீரைங்க. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இது மாதிரி வாரத்தில் 2 நாள் செஞ்சு கொடுங்க. எல்லோரும் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. கீரை பாருங்கள், 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தேன், எடுத்தாச்சு. நல்லா வெந்து ரெடி ஆகி வந்துட்டு பாருங்கள் கீரை. இந்த ஸ்டேஜில் நான் காட்டின அந்த தேங்காவை பொடிச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. தண்ணி லைட்டாக இருந்துச்சுன்னா அது சும்மா அப்படி இதோ ஆகிற வரையும் அந்த தண்ணி சுண்டுற வரையும் இந்த கீரையை அப்படி வதக்கிடுங்க. பாரம்பரியமான முருங்கைக்கீரை பொரியல் ரெடிங்க. இதுலேயே மிளகா அரிசி வறுத்து போட்டு கீரை எதுவுமே இல்லாமல், இந்த வெங்காயம் தக்காளி எதுவுமே இல்லாமல் வெறும் கீரையை போட்டு பண்ணுவாங்க. அந்த பொரியல் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கூட முருங்கைக்கீரை பொரியல் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் பாருங்கள். டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபிங்க இது. அடுத்தடுத்த வீடியோவில் நிறைய முருங்கைக்கீரையில் எப்படி பொரியல் கூட்டலான்னு போடுறேங்க. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். பாரம்பரியமான முருங்கைக்கீரை சாம்பார் எப்படின்னு பார்த்தீங்க, முருங்கைக்கீரை பொரியல் எப்படின்னு பார்த்தீங்க. வாங்க ரைஸில் ஊற்றி காமிக்கிறேன். விருப்பப்பட்டால் இதில் நெய் போட்டு சாப்பிட்லாங்க. சூப்பராக இருக்குங்க. பொரியல் வச்சுக்கோங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கீரை பொரியல். தேங்காய் போட்டு பண்ணிங்கன்னா, தேங்காய் இல்லாமையும் பண்ணலாம், தேங்காய் போட்டும் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். லக்ஷ்மி அம்மா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.